ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்த்தோம்லாம் கிணத்தோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. நேற்று எப்படியோ நானும் யோனையும் போராடி கிணற ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ண போகிறோம். இப்போ வந்து வாங்க பார்க்கலாம். கடப்பா கல் இதோ இருக்குது. இதோ பாருங்கள், இந்த கல்லை இங்கே வச்சு இந்த கல் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. முதல்ல இந்த தண்ணி ஊற்றி இந்த கல்லை நல்லா அழகாக க்ளீன் பண்ணிடலாம். ஹாய் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கிணத்து வீடியோ பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ணலாம் நானும் சாராவும் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கடப்பாக்கல்லை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடப்பாக்கல்லை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோடனே அப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே சேரில் உட்காந்தேன்ல, அப்படியே தூங்கிட்டேன். என்னடா இது, ஏஞ்சி வந்து பார்த்தா இங்கே கல்லெல்லாம் வச்சுருக்குறாங்க. என்ன பண்ண போகிறாங்க இந்த கல் வச்சுன்னு தெரியலையே. என்ன இப்போ தான் ஞாபகம் வருது, ட்ரெஸ் வாஷ் பண்ண போகிறாங்களா அந்த கல்லை வச்சு. ஐயோ, நம்மளாலாம் ட்ரெஸ் வாஷ் பண்ண முடியாது. நம்மளாம் உட்காந்துக்கிட்டே அழகாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம காமெடியாக இருக்குல்ல. ஒரு நாள் மிஷினில் போடுவாங்க, ஒரு நாள் கையில் துவைப்பாங்க. ஹாய், இங்கே பார்த்தீங்களா? நான் வந்து மக்கவும் அண்ணன் கூடயும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ட்ரெஸ் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஒரே தொல்லை ஃப்ரெண்ட்ஸு. தோட்டத்துலேருந்து இதெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போகணும், மறுபடியும் அங்கேருந்து பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு வரணும். சரி பரவாயில்ல, சரி இன்னைக்கு வாஷ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் சாராவும் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஓகே, சாரா வந்து ட்ரெஸ் எடுக்க போயிருக்கா, வருவா. இங்கே பார்த்தீங்களா, இந்த 3 ட்ரெஸ் தான் கிடைச்சிது. இது வந்து குட்டியாலோட கேப்பு, உள்ளன் கேப்பு. அதுக்கப்புறம் இது யூனி ட்ரெஸ்ஸு, இது என் ட்ரெஸ்ஸு, இதுவும் என் ட்ரெஸ்ஸு. எல்லா ட்ரெஸ்ஸும் மிஷினில் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும்தான் இருக்குது. சரி ஓகே, இது ரொம்ப டேட்டியாக இருக்குது, நம்ம வாஷ் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன பண்ணுறது, சோப்பு ஊற வச்சும் வாஷ் பண்ண முடியாது. டைரெக்டாக சோப்பு இருக்குது. சோப்பு எடுத்துகிட்டு வர, சோப்பும் ப்ரஷ்ஷும் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். யூனி வரும்போது சோப்பு ப்ரஷ்ஷு எடுத்துகிட்டு வா யூனி. சாரா, எனக்கு தெரியும். இந்த பாரு, சோப் மட்டும்தான் இருக்கு சாரா. ப்ரஷ் எங்க போட்டோன்னே தெரியல. மிஷின்ல துவைக்கிறதுனால ப்ரஷ் எங்கேயோ போட்டுட்டோம். யூனி, இந்த கல் தான் யூனி கிடைச்சிருக்கு. இதை கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கு. பரவாயில்ல, அந்த 3 ட்ரெஸ்ஸு தான் நான் இதிலே வச்சு துவைச்சிரு யூனி. ஓகேவா? ஓகே சாரா, பரவாயில்ல. அது வச்சு இந்த கல்லை வச்சு நம்ம வாஷ் பண்ணிடலாம். கல் கொஞ்சம் சொர சொர இருந்தா போதும், அப்பதான் அந்த அழுக்கெல்லாம் போகும்ல. நம்ம இந்த ட்ரெஸ் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கல்லே ஓகே தான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு துணி துவைக்கலாம். யூனி, நீ ட்ரெஸ் வாஷ் பண்ணு யூனி. நான் கிணத்துலேருந்து தண்ணி அள்ளி வந்து பக்கெட்டில் ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? அண்ணன் கூட அப்புறம் இந்த ப்ளூ கலர் வாளி, அப்புறம் இந்த மக்கு, இந்த 3துலேயும் நான் தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறேன். நீ சோப் போட்டு அலசு. ஓகேவா? ஓகே சாரா, நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறேன். நீ தண்ணியும் பிடிச்சிட்டு வந்து ஊற்றுனாவே போதும். 3 ட்ரெஸ்ஸு தானே, நான் ஸ்பீடாக நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன் சாரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூனிக்கு வந்து தண்ணி பிடிச்சி கொடுக்கலாம். இங்கே தண்ணி கிட்டக்கே இருந்ததுனால மொண்டு ஊற்றுறேன். தண்ணி கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் வேணால் வந்து கவுரில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கட்டையை வாஷ் பண்ணி தரேன், அப்புறம் நீ நல்லா வாஷ் பண்ணு யூனி. 1 தண்ணி, 2 தண்ணி, அப்புறம் 3 தண்ணி ஃபுல்லாகுது. ஓகே, இதையும் வச்சுட்டேன். இனிமேல் வாஷ் பண்ணலாம். அப்பாடா, தண்ணி பிடிச்சி கொடுத்தாச்சு. ஐயோ, மேலெல்லாம் தண்ணியாக ஊற்றுது. ஓகே யூனி, இனிமேல் நீ ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது உன் டியூட்டி. நீ ட்ரெஸ் வாஷ் பண்ணு யூனி. நான் ஃபஸ்ட்டு சோப் எப்படி போடணும் உனக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீயே சோப் போட்டு நல்லா ட்ரெஸ் வாஷ் பண்ணு. நான் அழகாக அந்த சேரில் உட்காந்து நீ எப்படி துவைக்கிறியோ அதை பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகேவா யூனி? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம்? ஓகே, இந்த சொட்டர் இருக்குது. இந்த சொட்டர் நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு, எங்கடா சோப்பு? ஓகே, இந்த சோப்பு இருக்குது. இந்த சோப்பு எடுத்து நீ நல்லா தேய். ஓகேவா யூனி? சோப் போட்டதோட இதே மாதிரி இப்படி கும்முனா மட்டும்தான் அழுக்கு போகும். சாரா, விடு சாரா, நான் துவைச்சிக்கிறேன் சாரா. இந்த 3 ட்ரெஸ் தானே, நானே நல்லா துவைச்சிக்கிறேன், விடு, எனக்கு துவைக்க தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து துவைக்க ஆரம்பிக்கலாமா? ஓகே, சொட்டருக்கு ஏற்கனவே மேலே ட்ரெஸ் இது போட்டுட்டா சோப்பு. சரி, நல்லா கும்மிட்டு மட்டும் போடலாம். அடுத்தது வந்து இது என் ட்ரெஸ்ஸு தான். என்னடா அதில் தண்ணியை ஒட்ட மாட்டேங்குது. ஐயோ, சோப்பும் போட முடியல, நல்லா வழுக்கிட்டு போகுது. ஓகே, இந்த சைடு திருப்பி சோப் போடலாம். அப்பாடா, ஒரு வழியாக சோப் போட்டாச்சு. தேய்க்கணும். எங்கே நிறைய வர மாட்டேங்குது. ஐயோ, ப்ரஷ் வேற இல்லை. ஓகே, இதை எடுத்து ப்ரஷ் மாதிரி தேய்ச்சிக்கலாம். அப்பாடா, இப்போ தான் தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நுரை வருதுப்பா. ஓகே, கும்முன்னு கும்மியாச்சு. ஓகேங்க, வச்சாச்சு. அடுத்ததான் இதை நம்ம சாரா
ட்ரெஸ்ஸில் சோப் போடுவோம். சாரா ஒன்றா மாதிரி உன் ட்ரெஸ்ஸும் அடங்க மாட்டேங்குது சாரா. ஓகே, இப்போ அடுத்தது இதுவும் சாரா ட்ரெஸ்ஸு. எவ்வளோ ஸ்பீடாக துவைச்சிட்டேன் பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், துவைச்சதோட 3 வாட்டி அலசணும். 3 வாட்டி அலசினா தான் அந்த சோப்பு நுரையெல்லாம் போகும். நீங்கள் சரியாக அலசலைன்னா நம்மளுக்கு உடம்புலலாம் அரிக்கும் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு. ஓகேவா சாரா? தண்ணி எடுத்து ஊற்று சாரா. சரி விட, நானே அலசிக்கிறேன். 1 2 3 4. ஓகே, 4 இதையும் அலசியாச்சு. பட் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் ஊற்றி அலசணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் துணி துவைச்சிருக்கீங்களா? சும்மா உங்கள் சட்டை ஜட்டி பனியனாச்சும் நீங்கள் துவைச்சி பாருங்கள், இல்லை ஒரு கர்ச்சிப்பாச்சும் துவைச்சி பாருங்களேன். செம்மையாக இருக்கும். துவைச்சாவே மனசு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். தண்ணியில் ஆட்டம் போடாமல் உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் துவைச்சி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பேசிகிட்டே ட்ரெஸ் துவைச்சாச்சு. இப்போ எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து நல்லா தண்ணி வடிகட்டிட்டு நம்ம போயிட்டு காய வச்சிடலாம். சாரா ஏஞ்சி வா, துவைச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், சாரா கண்ணை திறந்துட்டே தூங்குறான்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம அசையாம சாராவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். சாரா சாரா சாரா. யூனி சேரில் படுத்தேன்னா அப்படியே தூக்கம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் தூங்கிட்டேன். ஓகே சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொடி தான் நாங்கள் துணி காய வைக்கிற கொடி. ஒரு 3 ட்ரெஸ் தானே, அதனால் இந்த கொடியில் குட்டி கொடியில் காய வச்சுட்டோம். சாரா நவுறு, அப்போ தான் நான் காய வைக்க முடியும். இந்த 3 ட்ரெஸ் இதில் பத்துமா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள். கையாலே துவைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கை வலிக்க 3 ட்ரெஸ்ஸு. இப்போ காய போடலாமா? சாரா நானே காய போட்டுக்கிறேன். 3 ட்ரெஸ்ஸு தானே, அதுக்கே நீ வர, நானே காய போட்டுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இது நம்ம சாராவோட பழைய ட்ரெஸ்ஸு. கிழிஞ்சாலும் விட மாட்டேங்கிறா, ஃபேவரெட்டுன்னு வச்சுருக்கிறா. ஓகே, இப்போ காய வச்சாச்சு. அடுத்து இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஈஸியாக காஞ்சிரும். இந்த கேப் சொட்டர் கேப் இருக்க பாரு, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காயவே காயாது. இங்கே பாருங்க, பிழிஞ்சாலும் எவ்வளோ தண்ணி வருது. இது இங்கே காய வைக்கலாம். ஐயோ கீழே விழுந்துரும், எங்கே வைக்கிறது? ஓகே பின்னாடி அந்த வி ஷேப் மாதிரி இருக்குல்ல, அதில் அதை காய போட்டுடலாம். ஓகே, இதில் போட்டோன்னா இது அழகாக காஞ்சிரும். அடுத்தது வந்து இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ், இதுவும் நம்ம சாரா ட்ரெஸ் தான். பாருங்க, ஒரு சைடு வேறு கீஞ்சிச்சு, இந்த சைடு வேறு தைக்கணும். ஓகே, அப்புறம் என்னோட 1 and 1 ஃபேவரட் என் ஃபைனல் ட்ரெஸ்ஸு பிக்காச்சோ ட்ரெஸ். ஓகேவா, இந்த ட்ரெஸ் பேர் பிக்காச்சோ ட்ரெஸ்ன்னு வச்சுருக்கேன். ஏன் தெரியுமா? இல்லை பிக்காச்சோ பொம்மை இருக்கும், இதோ பாருங்க, தெரியுதா? பிக்காச்சோ ட்ரெஸ். அழகாக 3 ட்ரெஸ்ஸையும் துவைச்சாச்சு, 3 ட்ரெஸ்ஸையும் காய வச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என் கூட இருந்து என் ட்ரெஸ் துவைச்சதை பார்த்ததுக்கு. ஒரு வழியாக ட்ரெஸ்ஸை துவைச்சி 3 ட்ரெஸ்ஸையும் அழகாக கொடியில் காய வச்சுட்டா யூனி. கிளிப்பு வேற இல்லை. சரி 3 ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு கிளிப்புன்னு விட்டாலாட்டாக்க. அப்பாடா, இன்னைக்கு நல்லபடியாக கிணறு நோண்டியாச்சு, ட்ரெஸ்ஸும் துவைச்சாச்சு. அப்படி தானே யூனி? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சாரா சொல்கிற மாதிரி ட்ரெஸ்ஸையும் துவைச்சாச்சு, கிணறு வேலையும் முடிஞ்சிச்சு, தோட்டத்து வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. அங்கே பாருங்கள், பக்கத்தில் தான் காய போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஆஹா, இங்கே ஒரு பக்கெட் தண்ணி இருக்குது, அது என்ன பண்ணலாம்? சரி ஓகே, இங்கே கீழே ஊற்றி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், குட்டியால் தூங்க போயிட்டான்னு நினைக்கிறேன் டயர்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.